வணக்கம். நேற்று காலையில் ஒரு பண்டிகை தினம் அன்னைக்கு காலையில் ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்ச்சி நமக்கு தெரிய வந்தது. ஒரு விமான விபத்தை பற்றி. அதாவது காலையில் கசக்ஸ்தான்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு விமானம் விழுந்து அதில் பாதி பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த விமானம் பற்றி தான் இப்போ பதிவு போடுறேன். நேற்று காலையில் பாக்குங்கிற ஒரு நகரம், அது அசர்பைஜான்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. அங்கேருந்து சவுத் ரஷ்யாவில் குரோஸ்னின்னு ஒரு ஊருக்கு போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் பயணம். ஒரு ஷார்ட் ஹால் பிளேன் தான், ட்ராவல் தான். இந்த பயணத்தை அப்போ அந்த சவுத் ரஷ்யா அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது அங்கே வெதர் மோசமாக இருந்ததுனால டைவர்ட் பண்ணுறாங்க. இந்த டைவர்ஷனுங்கிறது ரொம்ப காமன். ஏன்னாவது வெதர் மோசமாக இருந்தாலோ இல்லது அங்கே ஏர்போர்ட்டில் ஏதாவது இறங்குறதுக்கு மழை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ டைவர்ட் பண்ணிடுவாங்க. அது போகும்போதே எந்த பைலட்டுமே கிளம்பும்போது அந்த டைவர்ஷன் பிளானோட தான் போவாங்க. வேறு இது மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா எங்கே டைவர்ட் பண்ணுறதுன்னு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது முடியுது சாதாரண நிகழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் இது டைவர்ட் பண்ண பிறகு அது என்ன ஆயிருக்குன்னா, காஸ்பியன் சீக்கு மேலே பறந்துருக்கு. அந்த பறக்கும்போது அந்த இதில் ஏடிஎஸ்பி டேட்டாவில் ரெக்கார்ட் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஜிபிஎஸ் ஜாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த இடத்துல ஜிபிஎஸ் வேலை செய்யாது. இது அநேகமாக ரஷ்யா அவங்களுக்கு நிறைய ட்ரோன் அட்டாக் வருதுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஜாம் பண்ணியிருக்கலாம். அதனால் பார்க்க முடியல எவ்வளோ ஹைட்டில் போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இனிஷியலாக அங்கேருந்து பறந்து அது பறக்க முடியாத நிறைய பேர் கீழே இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிளேன் ட்ரபுள் இருக்குது. ஏன்னா மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ அதனால் படங்கள்லாம் எடுத்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியாக அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாலேயே கிராஷ் லேண்ட் ஆகுது. அப்படியே வேகமாக ஸ்டீப், அப்படி ஒரு பக்கம் பேங்க், ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் சாஞ்ச மாதிரிக்கு கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இடிச்சு பண்ணி ரெண்டாக உடஞ்சிருது. பின்னால் ஒரு பகுதி தனியாக, முன்னால் இருந்த பகுதி தான் எரிஞ்சு கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடுச்சு. பின்னால் இருக்கிற பகுதி அவ்வளோ சேதமடையலை. இதில் 67 பேர் பயணம் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. அதில் இப்போ 29 பேர் பிழைச்சிருக்காங்க. இது அதிசயம் தான் சொல்வேன். ஏன்னா இது சர்வைவபிள் இன்சிடென்ட்டே கிடையாது. இதுக்கு பைலட் கம்யூனிட்டியில் 2 காரணங்கள் முக்கியமாக. அதாவது நம்ம பிளாக் பாக்ஸ் அதனுடைய ரீடிங் வரதுக்கு முன்னாடி ஸ்பெக்குலேட் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம இதுதான் சொல்லல, என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்ல வருது. என்னென்னா, மக்களுக்கெல்லாம் ஆவலாக இருக்குது. என்னென்னா, இது மாதிரி ஒன்று நடக்கும்போது நம்ம போகிற பிளேனில் இப்படி நடந்துருமா, நம்ம சொந்தக்காரங்க போகிறாங்க, நம்ம நண்பர்கள் போகிறாங்க, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எல்லா மனசுலையும் தான் இருக்குது. அதனால என்னென்ன காரணங்கள் இருக்குது, இதுதான் டெஃபினட்டாக யாருமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போ சோஃபார் நம்ம பார்த்தது, சோஃபார் நமக்கு கிடைச்ச தகவல், சோஃபார் கிடைச்ச எவிடன்சஸ் பேஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிங்கிறது சொல்கிறேன். 2 பாசிபிலிட்டி. ஒன்று எல்லாருக்கும் முதல்ல சொல்லப்பட்டது பேர்ட் ஸ்ட்ரைக்குங்கிறது இவ்வளோ பெரிய டேமேஜ் ஏற்படுத்த. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி 20 நிமிஷம் நம்ம வாட்ச் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் அந்த டேட்டாலாம் பார்க்கும்போது ஃப்ளைட் கண்ட்ரோல் பண்ண முடியல. எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அதாவது இந்த ரோல் கண்ட்ரோல்மாங்க. அதாவது இந்த ஏலரான் இந்த பக்கம் ஒன்று இறங்கும், ஒன்று ஏறும். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இறங்குற பக்கம் இப்படி மேலே தூக்கும். அப்போ நீங்கள் பிளேன் அந்த டைரக்ஷனில் போகும். அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இந்த கண்ட்ரோல், ஏலரான் கண்ட்ரோல். இங்கே பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் கண்ட்ரோல். இது இப்படி மேலே தூக்கும் போது இங்கே காற்றடிச்சு கீழே பிச் கண்ட்ரோல். பிளேன் இப்படி கீழே நோஸ் பண்ணி போகும். அதே மாதிரி இதை ஆப்போசிட்டில் போனீங்கன்னா அப்படி மேலே போகும். இதுதான் மெயின். இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இது கண்ட்ரோல் பண்ணுற இந்த 4 கண்ட்ரோலுமே இப்போ அந்த ஆக்சிடென்டான பிளேனில் இல்லை. அதுக்கான காரணங்கள் சொல்கிறேன். பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய டேமேஜ் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு மிக 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 நெக்லிஜிபிள். ஏன்னா ஒரு நாளைக்கு 60லேருந்து 70 பேர்ட் ஸ்ட்ரைக்கு உலகளத்தில் நடக்குது. வருஷத்துக்கு 20,000 பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்குது. அது நமக்கு தெரியக்கூட தெரியாது. ஏன்னா அவ்வளோ சின்ன இன்சிடென்ட்ஸ். வெரி ரேர்லி இன்ஜின் அவுட் ஆகும். இன்ஜின் அவுட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு இன்ஜின் இருக்கும். இந்த ஒரு இன்ஜின் போயிடுச்சுன்னா இந்த ஒரு இன்ஜினை வச்சுட்டு, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஸ்டெபிலைசர் இருக்கும். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ரடார் இருக்கும். அதை டிஃப்ளெக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி அழகாக ஓட்டிட்டு போய் அவங்க எங்கே போகணுமோ அங்கே இறக்கிடுவாங்க. அந்த ஒரு இன்ஜின் இல்லாத பல மணி நேரம் பறக்கிற மாதிரி தான் இப்போ பிளேன் என்ஜினும் பிளேன் அமைப்பும் இருக்குது. அதனால் அது என்ஜின் போகிறதுங்கிறது அது ஒரு எமர்ஜென்சி கூட கிடையாது. ஒரு ப்ரொசீஜர், அவ்வளோதான். எவ்ரி பைலட் எவ்ரி 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி என்ஜின் வர பேர்ட் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி ஒரு இன்ஜின் அவுட் ஆனால் எப்படி சேஃபாக கொண்டு போகிறது, அதே மாதிரி இன்ஜின் ஃபயர் பண்ணால் எப்படி வருதுன்னு சொல்லி சிமுலேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ரியல் லைஃப்பில் வரும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாக கூட தெரியாது. அதனால் அது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. ஆனால் அப்படி ஒரு
பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இப்படி ஒரு டேமேஜ் வரதுக்கு என்ன முக்கியமான காரணமாக கருதுது அப்படின்னா, இந்த பின்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ராலிக் 3 சிஸ்டம் இருக்குது. 3 ஹைட்ராலிக் சிஸ்டம் செப்பரேட்டாக இண்டிபெண்டன்ட். அந்த 3 ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வச்சு தான் இப்போ நான் சொன்ன அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே அதில் தான் நடக்கும். ஏன்னா அந்த 3 சிஸ்டத்தில் ஒரு சிஸ்டம் ஒன்று ஆகாது இருந்திருந்தா கூட நம்ம அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டில் 3 சிஸ்டத்தில் இருக்க அந்த ஃப்ளூயிடும் கம்ப்ளீட்டாக லீக் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ பார்த்த பிக்சரில் அவ்வளோ துளைகள் சின்ன 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 துப்பாக்கி குண்டு துளைச்ச மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான இடத்துல வந்து அந்த ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசரில் வந்து அவ்வளவு ஓட்டை போட்டிருக்கு. அந்த ஓட்டை தான் இந்த ஹைட்ராலிக்கெல்லாம் உடைச்சிருக்கு. இந்த ஓட்டை போட்ட விதம், ஓட்டை போட்ட அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது பைலட் கம்யூனிட்டி வெரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இது வந்து ஆன்டி மிசைல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் இது டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவில் இருக்கிறது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பிளேன் பறந்து ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் ட்ரிகர் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருச்சுங்கிறது தான் பைலட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இப்போ என்னென்னா இது பேர்ட் ஸ்ட்ரைக்கில் இவ்வளோ பெரிய டேமேஜ் அவ்வளோ அந்த ஓட்ட விழுந்த விதமும் இதுவும் பார்த்தா நிச்சயமாக இல்லைங்கிறது ஒரு கருதுகிறாங்க. இதில் வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு பைலட். இந்த பிளேன் இது மாதிரி ஆன பிறகு கிட்டத்தட்ட எந்த கண்ட்ரோல் இப்படியும் நீங்கள் திருப்ப முடியாது, இப்படி திருப்ப ஒன்றே இன்ஜின் தான் இருக்குது. இன்ஜினை பவர் அதிகப்படுத்தினா பிளேன் மேலே தூக்கும், பவரை குறைச்சா கீழே வரும். இது ரெண்டு மட்டும் வச்சுட்டு பறக்க, அதனால தான் அவங்களால பறக்க ஸ்டெடியாகவே பறக்க முடியல. அந்த மேலே போய் 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 இப்படி தான் இந்த பேட்டர்னில் வருது. இது பார்க்கும்போது 1985 ஜப்பான் ஏர்வேஸ் 1, 2, 3 இதே ஒரு பேட்டர்னில் ஒன்று நடந்தது. என்னென்னா பின்னால் பல்க் ஹெட் வந்து இந்த பின்னால் இருக்க பல்க் ஹெட் உடஞ்சி போயிடுச்சு. அது உடஞ்சி போகும்போது அந்த பைப்ஸில் இருக்கிற எல்லா ஃப்ளூயிடும் லீக் காலி பண்ணிடுச்சு. அப்போ அவங்களுக்கு இந்த கண்ட்ரோல் எந்த கண்ட்ரோலும் இல்லாத அவங்களால பறக்க வைக்கவே முடியாது. ஒரு மலையில் இடிச்சு 4 பேர் தான் படைச்சாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி வந்து சர்வைவபிள் இன்சிடென்ட்டே கிடையாது. இது மாதிரி ஒன்ஸ் எல்லா பேக்கப் சிஸ்டமும் போயிடுச்சு இதில். அப்படிங்கும்போது ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த பைலட். அவங்க என்னென்ன பண்ணணுமோ இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னா இதை உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காரில் வந்து ஹைவேல போயிட்டுருக்கீங்க, ஒரு 130-140 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கீங்க. போகும்போது உங்களுக்கு ஸ்டேரிங் ஒர்க் பண்ணல, கம்ப்ளீட்டாக ஸ்டேரிங் என்ன பண்ணாலும் ஒன்றும் வீல் நவர மாட்டேங்குது, பிரேக்கு ஒர்க் பண்ணல, ஹேண்ட் பிரேக் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, கியர் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இப்போ நீங்கள் அதுலேருந்து சர்வே ஆக முடியுமாங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதை விட மோசமான சூழ்நிலை தான் நேற்று அந்த அந்த 2 பைலட்ஸும் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க த்ராட்டில் அதிகம் கொடுத்தாங்கன்னா பிளேன் கொஞ்சம் மேலே தூக்கும், அப்படியே குறைச்சாங்கன்னா குறைக்கும். இதை வச்சு எப்படி இது வந்து சிமுலேட்டரில் நம்மெல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க, எல்லா பைலட்டும் பண்ணி பார்த்துருப்பாங்க. வெறும் இன்ஜின் பவரை மட்டும் வச்சு லேண்ட் பண்ணலாம், கிட்ட கொண்டு வரலாம், ஒளி லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்ட வரும்போது நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறோம். எப்போ நீங்கள் வந்து இப்படி ஸ்டீப்பாக வரீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் பவரை வச்சு தான் வரீங்க. அப்போ கிட்ட வந்த உடனே நீங்கள் ஃப்ளேர் தலையை மேலே தூக்கணும், இல்லைன்னா நேரம் வந்து இடித்து உடஞ்சிரும். இப்போ அதெல்லாம் இப்படி தான் ஆயிருக்குது. இவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து அதான் சொன்னேன்னா, இந்த என்னைக்கு எப்போ அந்த குண்டு போய் தொலைச்சதோ அல்லது அந்த ஹைட்ராலிக் லீக் ஆச்சு ஏதோ ஒரு காரணத்தால், அதோட இந்த ஃபைட் வந்து முடிவாயிடுச்சு. ஆனால் இது வந்து வெரி வெரி லக்கி. 28-29 பேர் இப்போ உயிரோடு இருக்கிறதுங்கிறது இதுவே ஒரு அதிசயம். அதுக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி அது 2 உடஞ்சது தான் முக்கியமான காரணம். ஏன்னா மொத்த இம்பேக்டும் அந்த ஃப்ரண்ட் பிட் எடுத்துக்கிச்சு, பேக்கில் இருக்கிறது தப்பிச்சிக்கிச்சு. அதனால் தப்பிச்சிட்டாங்க. இது வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். நம்ம வந்து எவ்வளவோ சேஃப்டி மெஷர் சொன்னாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை பியாண்ட் அவர் நம்மளுடைய சக்திக்கு மேற்பட்டு நடந்துருது. அது வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். மற்றபடி பிளைன் சேஃபான ஒரு ட்ராவல் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை அதில் கூட இவ்வளோ பேர் உயிர் பிழைச்சிருக்காங்க. அந்த பிழைக்கிறதுக்கு பைலட்ஸு சரியான அளவு இன்புட் போட்டிருக்காங்க. அதனால் பிளைன் வந்து டெஃபினட்டாக திருப்பி நான் ரீஅஷ்யூர் பண்ணுறது வந்து என்னென்னா சேஃபான மோடு தான். பட் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது, யாருமே எதுவும் பண்ண முடியாது. இது எல்லாம் லைஃப்பில் மற்ற விஷயங்கள் மாதிரி தான். அதனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த பைலட்ஸ் உண்மையாலுமே டெரிபிள் டைம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா எந்த கண்ட்ரோலும் இல்லாத எப்படி ஒரு பிளேனை வந்து நீங்கள் வெறும் இன்ஜின் பவரை மட்டுமே வச்சுட்டு அதில் திருப்பலாம், இன்ஜின் பவர் வச்சு திருப்பலாம், லேசாக திருப்பலாம். எப்படின்னா ஒரு 2 இன்ஜின் ஒர்க் பண்ணுதுன்னா இதில் பவர் கம்மி பண்ணி இதில் அதிகப்படுத்தினா திரும்பவும் இப்படி லைட்டாக இப்படி திருப்பலாம். பட் வேறு எதுவும் பண்ண முடியாது, வேறு எதுவுமே பண்ண முடியாது உங்களால். அது பர்டிகுலராக சேஃபாக லேண்ட் பண்ணவே முடியாது. அதனால் இது ஒரு லக்கி தான் சொல்லுவேன். அதாவது இது வந்து சர்வைவபிள் ஆக்சிடெண்ட்டே கிடையாது. அதில் 29 பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு உண்மையாலுமே அது வந்து லக்கிக்கு மேலே ஏதாவது வேர்டுன்னு எனக்கு தெரில இருந்திருக்குது. அதனால தான் அவங்க பிடிச்சிருக்காங்க.
ஆனால் ஹேட்ஸ் ஆஃப் டு த பைலட், அவங்களோட எஃபர்ட் வந்து ரியலி ரியலி குட். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஈவன் ஏவியேஷன் சைடில் இதுதான் நான் சொன்ன கருத்து தான் நம்ம ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஈவன் டு டிஃபென்ஸில் இருக்கிறவங்க கூட ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை தான் நம்புகிறாங்க. அந்த அந்த துளைகள்லாம் பார்க்கும்போது அது சின்ன சின்ன இதாக வந்து பார்க்கும்போது அது அந்த ஷார்ப்னர்னு சொல்கிறாங்க, மைனூட் துணைகள், அது வந்து இது மூலியம் இந்த டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ்லேருந்து தான் வந்திருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது அவங்களும் கருதுகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் இது வந்து ஒரு மோசமான காலையாக பல குடும்பங்களுக்கு அது அமைஞ்சிருச்சு. எனிவே, இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.